அறிவாளிகள் எப்படி இருப்பாங்க? அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாதுங்க, முடியவே முடியாது. அது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஊருக்குள்ளே அவ்வளோ பேரும் அப்படியே அறிவாளி மாதிரி தான் சுற்றுறாங்க. சரி, பேசி கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா வாயை துறக்க மாட்டுக்கானுங்க. ஏன்னா திறந்தா பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடணும், வாயை துறக்க மாட்டுக்கானுங்க. ஆனால் அதையும் தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி நபர்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு நல்லவன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றிங்க அப்படிம்பேன். அதே மாதிரி நீ ஒரு நல்லவனா அப்படின்னு சொன்னால் நானா டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் ஒரு அறிவாளிகிட்ட போய் நீங்கள் ஒரு வள்ளல்னு சொல்லி பாருங்கள், எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு கஞ்சன்னு சொல்லி பாருங்கள், ஆமாம் அப்படின்னு அதையும் ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அறிவாளிகளுக்கு தெரியும், எல்லா குணங்களும் நிறைந்தவன் தான் மனுஷன். மனுஷன்னா எல்லா குணங்களும் மனுஷனுக்குள்ளே இருக்குன்னு அறிவாளிக்கு தெரியும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் அறிவாளி, முட்டாள், கஞ்சன்னு சொல்லி என்ன வார்த்தை சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிடுவாங்க. அவங்க தான் அறிவாளி. அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட முன்னோர்கள் வச்சுருக்காங்க, ஞானிகள் அப்படின்னு. மீண்டும் சந்திப்போம்.